நீங்களே மனமுவந்து கொடுத்ததினாலே ஆண்டவர் இதை கட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். இதனால அங்க மகிமை வந்துராது. இதனால அங்க மகிமை வந்துராது. அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். இதனால அங்க மகிமை வந்துராது. சில தினங்களுக்கு முன்பாக டி மோகன் அவர்கள் கட்டியிருக்கிற பிரம்மாண்ட மாளிகை குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு கீழாக அவருடைய தீவிர ரசிகர்கள் வந்து வக்காலத்து வாங்கியிருந்தார்கள். இப்போ அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கிறதற்கு பதிலாக டி மோகன் அவர்களே பதிலை கொடுத்திருக்கிறார். டி மோகன் செய்தது தவறு என்று சொல்லி டி மோகனே பேசியிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய மகிமைக்காக கடவுளை கட்டி தந்தார் என்று சொல்லி டி மோகன் சொன்னார். அங்கே கலர் கலர் விளக்குகள், புகை மூட்டங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். இதை குறித்து டி மோகன் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னா பாட்டு பாடி கொட்டை அடிக்கிற மியூசிக் நல்லா போடுறது. இப்பெல்லாம் வெளிச்சம் தான் மொத்தமா ஆராதனையில இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால அங்க மகிமை வந்துராது. இதனால அங்க மகிமை வந்துராது. அப்படி சொன்ன டி மோகனே அதைத்தான் செய்திருக்கிறார். அப்போ டி மோகன் செய்தது தவறு என்று சொல்லி அதே டி மோகனே முன்பு சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக டி மோகன் கூறியதாவது, ஒரிஜினல் மேகம் வருவதற்கு பதிலாக இவர்கள் புகை போடுகிறார்கள், செயற்கையாக புகை போடுகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டியிருந்தார். உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த புகையை பின்னால இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்களோ தெரியாது. ஆமா ஆமா, நானும் ஒரிஜினல் புகை மேகம் எல்லாம் பார்த்திருக்கிறேன். வீட்டுக்கு வெளியே சென்று வானத்தை பார்த்தாலே ஒரிஜினல் மேகத்தை பார்க்கலாம். மற்றபடி இவர்கள் கட்டி வைத்திருக்கிற கட்டடத்துக்குள்ளாக ஒரிஜினல் மேகமும் வராது, ஒரிஜினல் புகையும் வராது. இவர்கள் புகை போடுகிறார்கள். அது தவறு என்று சொன்ன டி மோகன், ஆனால் இவரே புகை போட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் சொன்ன லாஜிக்கின்படி இவர்களுடைய கூட்டத்திலே தேவதூதர்கள் எல்லாம் வரமாட்டார்கள் என்கிறதற்காக தேவதூதர்களை போல நாங்கள் சிலரை அலங்காரம் பண்ணுகிறோம் என்று சொல்லி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கலர் எல்இடி லைட் வெள்ளை உடையெல்லாம் உடுத்தி விட்டிருக்கிறார்கள். அப்போ டி மோகன் சொன்ன இந்த கூற்றையே இப்படி கூறலாம். உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த புகையை பின்னால இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். ஒரிஜினல் தூதன் எல்லாம் வரவில்லை என்கிறதற்காக டூப்ளிகேட்டாக தூதனை போல நடிக்க வைக்கிறார்கள் இவர்கள் கூட்டங்களிலே. இன்னும் சொல்ல போனால் இதே லாஜிக் படி, டி மோகன் கூறிய இதே லாஜிக் படி மோகன் சி லாசரஸுக்கு ஒரு காரியம் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மோகன் சி லாசரஸுடைய கூட்டத்திலே கடவுள், ஒரிஜினலான கடவுள் அங்கே வரமாட்டார், அவர்கள் மத்தியிலே வரமாட்டு வந்து பேச மாட்டார் என்கிறதற்காகத்தான் செயற்கையாக கடவுள் என்று சொல்லி ஒரு உருவத்தை அங்கே செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிறது கூட இந்த டி மோகன் கூறிய லாஜிக் படி பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த புகையை பின்னால இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். டி மோகன் அவர்களுக்கு உண்மை என்னவென்று தெரியும். புகை மூட்டம் போடுவதனாலோ லைட் கலர் லைட் எல்லாம் போடுவதனாலோ கடவுளுடைய மகிமை வராது, அது கடவுளுக்கு மகிமையை சேர்க்காது என்று தெரியும். அப்படியானால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாக இருப்பதில்லை, கைகளினால் கை கட்டப்பட்ட கோவில்களிலே அவர் தங்கி இருப்பதில்லை என்று சொன்ன வேத வார்த்தை மோகன் அவர்களுக்கு தெரியாதா? அப்ப இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டினால் அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார் என்று சொன்னது பொய் என்று டி மோகன் அவர்களுக்கு தெரியாதா? தெரியும். டி மோகன் செய்கிறது தவறு என்று சொல்லி டி மோகனுக்கே தெரியும். தெரிந்தே அவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன?
மக்களை ஏமாற்றுவதுதான், வேறு ஒன்றுமல்ல. திரள் கூட்ட மக்களை தங்களுக்கு அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற காரணம் ஒன்று. இப்போ சிலர் கேள்வி எழுப்பலாம், அங்கு எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் தெரியுமா? எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்குவதற்கு எவ்வளவு பெரிய கட்டடம் தேவை தெரியுமா என்று சொல்லி கேள்வி எழுப்புவார்கள். 25,000 பேர் மக்கள் வந்தால் இவ்வளவு பெரிய கட்டடம் தேவை இல்லையா? லாஜிக்கான கொஸ்டின், தேவைதான். ஆனால் 25,000 பேர் ஏன் இங்கே வருகிறார்கள் என்கிறதான் கேள்வி. ஏன் டி மோகன் அவர்கள் ஆரம்பிக்கும் போது 10 பேர் 20 பேர் தானே இருந்தார்கள் என்று சொன்னார். இந்த 100 பேர் வரைக்கும் இருக்கும்போது டி மோகன் அவர்களுக்கு என்னது, அந்த 100 பேரும் வட்டி நன்றாக தெரிந்திருக்கும் தானே. அது 100 பேர் எப்படி 200 பேர் ஆயிருக்குமா அல்லவா? ஒரு 200 பேர் கூட ஓரளவுக்கு தெரியலாம் என்று வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு 500 பேர் ஆகும்போது அந்த 500 பேர் டி மோகனுக்கு தெரியுமா? தெரிந்திருக்காது. அப்போ டி மோகன் உண்மையிலே வேதாகமத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த 500 பேர்லே ஒருத்தர் அல்லது 2 பேர் அல்லது 3 பேர், எத்தனை பேர் போதிக்கக்கூடிய தகுதி அடைந்திருக்க வேண்டும்? உண்மையிலே டி மோகன் கடவுளுக்கு ஊழியம் செய்திருந்தால் சரிதானே. அப்படி அவர்கள் வேதாகமத்தை போதிக்கக்கூடிய தகுதியை அடைந்திருந்தால் 500 பேர் ஆகும்போதே என்ன செய்திருப்பார்? என் ஒருத்தனால் 500 பேர்கள் மக்களை கண்காணிக்க முடியாது. காரணம், கண்காணி என்கிறவர்கள் அவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ இவ்வளவு பேருக்கெல்லாம் என்னது, பிராக்டிக்கலாகவே என்னால் அவர்களை கவனிக்க முடியாது. அப்போ என்னது, எல்லாரும் என்னிடத்துல வர வேண்டாம், இந்த கூட்டம் 2-3 பிரியட்டும் என்று செய்திருப்பார் அல்லவா? 25,000 பேர் ஒரே இடத்துல வர வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள். காரணம், இவர்கள் வேதத்தை சரியாக போதிக்கிறவர்கள் அல்ல. மாறாக அத்தனை பேரும் வருகிறவர்கள் எனக்கு கீழாகத்தான் வர வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு எல்லா பணமும் கிடைக்கும். இப்போ வருகிறவர்கள் அத்தனை பேரும் சிறு சிறு கூட்டங்களாக பிரிந்து பல இடங்களிலே கூடி ஆராதித்தால் பணம் என்னது, எல்லா பணமும் எனக்கு வராது. இப்ப எல்லா பணம் வர வேண்டும் என்று சொன்னால் நான் மட்டும்தான் போதகராக இருக்க வேண்டும், எனக்கு பின்பதாக என்னுடைய பையன் போதகனாக இருக்க வேண்டும். நான் தான் 25,000 பேருக்கும் போதகன். எனக்கு அவர்களை பற்றி தெரிகிறதா தெரியவில்லையா? தேவையே கிடையாது. அவர்களுடைய நல்லது காரியங்கள் கெட்ட காரியங்களில் பங்கெடுக்க வேண்டுமா? தேவையே கிடையாது. அதற்கு சில அசிஸ்டன்ட் என்று சொல்லி சிலர்களை சம்பளம் கொடுத்து வச்சிருப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அங்கே 25,000 பேர் போகிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு டி மோகன்றத்திலே ஒருவரையாக நேரடியாக பேசியிருப்பார்கள் என்று கேட்டால் கிடையாது. பேசியிருப்பார்கள் யார்? பணக்காரர்கள் பேசியிருப்பார்கள். பணக்காரர்களுக்கு எல்லாம் மோகனுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அங்கே வருகிற எல்லாருக்கும் டி மோகன் அவர்களுடைய போன் நம்பர் கூட தெரியாது. அப்போ ஒரு கண்காணி என்கிறவர் உண்மையிலே எல்லாரையும் கண்காணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தீத்துவுக்கு பவுல் சொல்லி அனுப்பும் போது என்னது, பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்து என்றுதான் சொன்னாரே தவிர ஒரே ஒரு மூப்பரை ஏற்படுத்தி அந்த பட்டணத்தில் எல்லா பட்டணத்தில் உள்ளவர் அந்த மூப்பருக்கு கீழாக வரும்படியாக ஒரே ஒரு மூப்பரை ஏற்படுத்த என்று சொல்லவில்லை. எல்லா பட்டணங்களும் என்னது ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இவர்களோ, நான் தான் ராஜா, எல்லாரும் நீங்கள் இங்கே வர வேண்டும், எல்லா ஊர்களிலும் இருந்து இங்கே வர வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும், என்னுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருந்தால் அதை கவனிக்க வேண்டும், போக வேண்டும், காணிக்கையை மட்டும் சரியாக கொடுக்க வேண்டும். இது வேதாகமத்துக்கு எதிரானது. இப்போ இவர் சொல்லுகிறார் அல்லவா, 25,000 பேர் வருகிறார்கள், இவர்களுக்கு அத்தனை பேரும் அடக்க இவ்வளவு பெரிய கட்டணம் தேவையில்லையா என்று சொல்லி பேதுரு பிரசங்கத்தான் 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு என்ன செய்தார்? ஒரு பெரிய கட்டடத்தை கூட்டி, நான் தான் இனி இங்கு பாஸ்டர், இந்த 3,000 பேரும் வாரம் வாரம் என்னிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அங்கே அமர்ந்திருந்தார்? இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் சிறு சிறு குழுக்களாக கூடி ஆராதித்தார்கள். அவர்களை தேர்ந்தவர்களை கண்காணிகளாக போதகர்களாக அப்போஸ்தலர்கள் நியமித்தார்கள். மாறாக எல்லாரும் இங்கே வர வேண்டும், எல்லா பணமும் இங்கே தர வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு சட்டம் போடவில்லை. நாம் இங்கே எல்லாருக்கும் பொதுவாக ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுவோம் என்றெல்லாம் அங்கே சொல்லவில்லை. மக்கள் ஒன்றாக கூடி ஆராதிப்பதற்கு ஏதாவது இடம் தேவையா? தேவை. ஆனால் தங்களுடைய பெருமையை காட்டுவதற்கோ, நாங்கள் யார், நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள், நாங்கள் எவ்வளவு பெரிய கூட்டம் என்று காண்பிப்பதற்கோ கட்டப்படும் கட்டிடம் அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது இந்த என்எல்ஏஜிக்கு மட்டுமல்ல, சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்து என்ன எல்லாருக்கும் தான் பொருந்தும். வேதாகமத்தின் அடிப்படையிலே சபை கூடுதல் என்பது அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படியாக நாம் ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லத்தக்க விதத்திலே கூடுவது. அது இப்படி மெகா சர்ச் என்கின்ற அமைப்புகளிலே இயலாத காரியம். ஆகவே அது வேதாகமத்துக்கு எதிரானது.
ஆனால் மக்கள் அங்கே ஏன் செல்லுகிறார்கள் என்று சொன்னால், நான் எவ்வளவு பெரிய சர்ச்சுக்கு போறேன் தெரியுமா, நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், அது எவ்வளவு பெருசு தெரியுமா என்று சொல்லி அதை ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாக மாற்றி பார்க்கிறார்கள். அதுதான் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிற காரியம். ஆகவே இந்த மக்கள் தயவு செய்து வேதாகமத்துக்கு திரும்புங்கள். என்ன நோக்கத்திலே ஆண்டவர் சபை கூட சொன்னார் என்கிறதை கவனித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டுவதனால் கடவுளுக்கு மகிமை என்கின்ற மோசமான தவறான நம்பிக்கையை விட்டு வெளியே வாருங்கள். கடவுளுக்கு மகிமை இப்படி செய்வதல்ல. உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு எதுவாக திரும்பும் போது கடவுள் மகிமை அடைவார். மற்றபடி இவ்வளவு பெரிய ஆடம்பர கட்டடம், இந்த ஆடம்பர கட்டடம் கர்த்தர் கட்டி தந்தார் என்று சொல்லி மோகன் சொன்னார் அல்லவா? கர்த்தர் எல்லாம் கட்டித்தரவில்லை. அதில் எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணி அவர் கட்டியிருக்கிறார். எவ்வளவு பேருடைய நிலங்கள் தவறாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆசைப்பட்டு அவனிடத்தில் கேட்டு கொடுக்காத போது தவறாக அபகரித்து கொண்டானோ, அதை போலத்தான் NLCC கட்டப்பட்ட இடமும் பலரிடத்திலிருந்து அபகரித்து இவர்களுடைய பணம் செல்வாக்கை பயன்படுத்தி அபகரித்து கட்டியிருக்கிறார்கள். மற்றபடி கடவுள் கட்டி கொடுக்கவும் இல்லை, இது நிமித்தம் கடவுள் மகிமைப்பட போவதும் இல்லை. மக்கள் மனம் திரும்பினால் நல்லது.